தமிழ் மாணவர்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ நம்ம ஸ்டெம் அகாடமி கடந்த காலமாக நம்ம தமிழ்லையே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது தமிழ் மாணவர்களுக்கு ரொம்பவும் பிரயோஜனமாக இருக்கும். டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் வாட்ச் பண்ணுறது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம வீடியோவை போட முடியும். சரிங்களா? ரைட், தேங்க்யூ. இப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம், பரிமாணங்களை பகுப்பாய்வு செஞ்சோம். இப்போ அது சம்பந்தமா எப்படி அப்ளை பண்ணி கணக்கு போறதுன்னு பார்க்கலாமா? சரிம்மா. இப்ப பரிமாணங்கள் முறையில் 76 சென்டிமீட்டர் பாதரச அழுத்தத்தை நியூட்டன் மீட்டர் பவர் -2 என்ற அலகுக்கு மாற்றுக அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு பிரஷர் அழுத்தத்தை 76 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கனால நம்ம சிஜிஎஸ் முறை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா சிஜிஎஸ்ல தான் நீளத்தை சென்டிமீட்டர்லையும் நிறைய கிராம்லையும் டைமை செகண்ட்லையும் சொல்றாங்க. அதே இந்த இந்த முறைக்கு மாற்ற சொல்றாங்கல்ல, அலகீட்டு முறை, இது வந்து எஸ்ஐ முறை. இத எம்கேஎஸ் கூட சொல்லலாம், மீட்டர் கிலோகிராம் செகண்ட். இதுக்கு மாத்துங்கன்னு சொல்றாங்க. இதைத்தான் நம்ம இந்த கணக்குல நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்ப பாருங்க, சிஜிஎஸ் முறையில் 76 சென்டிமீட்டர் பாதரச அழுத்தத்தை கொடுத்துருக்காங்களா? அப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அழுத்தம் பாதரச அழுத்தத்தை ஒரு வெர்டிக்கல் காலம் பிரஷரா மட்டுமே கொடுத்துருக்காங்க, ஒரு நீளத்தின் வாய்ப்பாடா மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருந்து 76 சென்டிமீட்டருக்கு உயரமா என்ன இருக்கு, இந்த பாதரசம் பரவி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இதோட அழுத்தம் என்ன அப்படின்னா, நார்மலா பிரஷருக்கான வாய்ப்பாடு என்ன? P = ρgh. ரோனா என்ன? அடர்த்தி. ஜினா இந்த புவியீர்ப்பு விசை. ஹச்னா இந்த உயரம் 76 சென்டிமீட்டர்ன்றாங்கல்ல. அப்ப பிரஷர் எப்பவுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெர்டிகல் காலம். அப்ப 76 குத்துக்கோட்டு காலத்துக்கு இந்த பிரஷர் வந்து என்ன, நேர் விகிதத்துல இருக்கும். அதனால எப்பவுமே பிரஷரை இப்படி காலம் பிரஷர்னு சொல்லுவாங்க. அதனால இப்படி கொடுத்துட்டாங்க. நம்ம இதை வந்து இப்படி மாத்தணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 76ங்கிறது ஹச், 13.6ங்கிறது ரோ, 980ங்கிறது ஜி. இதெல்லாம் எந்த சிஸ்டத்துல? சிஜிஎஸ் சிஸ்டத்துல. எஸ்ஐ சிஸ்டத்துல ஜி வந்து 9.81 தானே அப்ராக்சிமேட்டா. அப்ப சிஜிஎஸ் சிஸ்டத்துல 980. ஏன்னா எஸ்ஐ சிஸ்டத்துல புவியீர்ப்பு முடுக்கம் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர், அதே சிஜிஎஸ் சிஸ்டத்துல புவியீர்ப்பு முடுக்கம் சென்டிமீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். இதனாலதான் இந்த மேக்னிபிகேஷன் 980 வருது. இல்லாட்டா 9.81 தானே வந்திருக்கும். சரி, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணல உனக்கு P1க்கான என்ன கிடைக்கும்? எண் மதிப்பு கிடைக்கும். P1க்கான எண் மதிப்பு கிடைச்சிடும். சரிங்களா? இதை ஏன் எண் மதிப்பையும் யூனிட்டையும் மல்டிப்ளை பண்ணனா குவாண்டிட்டி அளவு மாறாது. ஒரு எண் மதிப்பையும் ஒரு யூனிட்டையும் எண் மதிப்பையும் மல்டிப்ளை பண்ணனா குவாண்டிட்டி. சரிங்களா? இப்ப ஒரு மீட்டர் அப்படிங்கிறத நான் 100 சென்டிமீட்டர்னு சொல்றேன் இல்லையா? அப்ப 1ங்கிறது N1 மாதிரி, எம்ங்கிறது மீட்டருங்கிறது U1 மாதிரி, அப்ப 100ங்கிறது N2 மாதிரி, U2ங்கிறது சென்டிமீட்டர் மாதிரி. அப்ப 1 மீட்டர் துணி தாங்கனாலும் சரி, 100 சென்டிமீட்டர் துணி தாங்கனாலும் சரி, குவாண்டிட்டி சேஞ்ச் ஆகாது. சரிதானே? சரி, அப்ப அதனாலதான் நம்ம இங்க இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். P1 இதோட பரிமாண வாய்ப்பாடு, P2 இதோட பரிமாண வாய்ப்பாடு. சரிங்களா? அந்த U1 அந்த அலகீடோட பரிமாண வாய்ப்பாடு எழுதிருக்கும். ரைட், இப்ப இதை யூஸ் பண்ணி தான் நம்ம போட போறோம். பாருங்க, இதெல்லாம் அழைச்சிடலாமா? இப்ப பாருங்க, நம்ம P2 தான் கண்டுபிடிக்கணும். இந்த P2 வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப P2 வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இது கொண்டு போங்க. அது சிஜிஎஸ் முறையா இருந்தாலும் சரி, எஸ்ஐ முறையா இருந்தாலும் சரி, பரிமாண வாய்ப்பாடு ஒண்ணுதான். சரிங்களா? பாருங்க, m பவர் a, b பவர் b, c பவர் m பவர் a, l பவர் b, t பவர் c. 1ங்கிறது என்னன்னா சிஜிஎஸ் முறை, 2ங்கிறது எஸ்ஐ முறை. அவ்வளவுதான். அப்ப பாருங்க, 1ங்கிறது கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் தானே. அப்ப M1 L1 T1 எப்படி சொல்லலாம் பாருங்க. M1 வந்து 1 கிராம்னு சொல்லணும், L1 வந்து 1 சென்டிமீட்டர் சொல்லணும், T1 வந்து 1 செகண்ட் சொல்லணும். இது எல்லாமே எந்த முறையில இருக்கு? சிஜிஎஸ் முறையில இருக்கு. சரியா? அப்ப எஸ்ஐ முறையில M1ங்கிறது கிலோகிராம், L1ங்கிறது மீட்டர், T1ங்கிறது செகண்ட். சரிங்களா? இப்ப இந்த விகிதம் என்னன்னா, நம்ம இந்த விகிதத்தை தான் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இந்த விகிதத்தை தான் இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்ப பண்ண போறோம் பாருங்க. இப்ப P2 கண்டுபிடிக்கணுமா? P1 தான் வேல்யூ தெரியுமே, கொடுத்துட்டாங்கல்ல. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா இந்த M1க்கு பதிலா கிராம் போடுங்க, M2க்கு பதிலா
கிலோகிராம் போடுங்க. அப்ப இதை என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் கேன்சல் அவுட் பண்ணணும். அப்ப இதை என்ன பண்ணலாம், 1 கிராம் கீழே 1000 கிராம், 1 கிராம் 1000 கிராம்னா கிராம் கிராம் கேன்சல் ஆயிரும். அப்போ 1/1000 வரும் நார்மலா, ரைட்டா? இப்ப 1 2ஐயும் கிராமுக்கு மாத்துங்க, இல்லாட்டி கிலோகிராமுக்கு மாத்துங்க. இப்ப கிராம்ல இருக்குல்ல மேல, அதை கிலோகிராமுக்கு மாத்திடுங்க. அப்ப 2 யூனிட்டையும் கேன்சல் பண்ணலாம். இல்லாட்டினா கீழே இருக்கிறத கிராமுக்கு மாத்துங்க, ரெண்டையுமே கேன்சல் பண்ணிடலாம். இவங்க இந்த கணக்குல என்ன சொல்லிருக்காங்க, நான் இங்க கிராமுக்கு மாத்திருக்கேன், மாத்தி 1/1000 வச்சிருக்கிறேன். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கிலோகிராம் மாத்திருக்காங்க. அப்ப கிலோகிராம் மாத்தோம்னா 1 கிராம்ங்கிறது வகுத்தரணும், வகுத்தா 10⁻³ கிலோகிராம். அப்ப இங்க கிலோகிராம் கிலோகிராம் கேன்சல் ஆயிரும். அப்ப பாத்தீங்கன்னா இங்க 10⁻³ மேல மேல இன்னொரு அடுக்கு இருக்குது 1. அப்ப -3யும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணா -3 தான் வரும். இங்க 1 சென்டிமீட்டரையும் மீட்டரையும் என்ன பண்ணிக்கிறோம், ஒரே அழகா மாத்திட்டு கேன்சல் அவுட் பண்ணல எனக்கு என்ன வருது, 10⁻², மேல ஒரு -1. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், -2ஐயும் -1ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா +2. இங்கேயும் செகண்ட் தான், இங்கேயும் செகண்ட் தான், 1 1க்கு மேல எந்த அடுக்கு இருந்தாலும் 1 தான். அதனால இதை விட்டுறலாம். அப்ப கடைசி அது வருது. இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எதிர்பார்க்குற ஆன்சர் வந்துருமா? பாத்திரலாமா? பார்க்கலாம். பாருங்க, 76க்கு அப்படியே போட்டாச்சு, 13.6 போட்டாச்சு, 9.8 போட்டாச்சு. இதெல்லாம் கேன்சல் அவுட் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளவு வருது? ஸோ இப்போ இங்க -3, இங்க 2, ரெண்டு இது பண்ணோம்னா 10⁻−1 வரும், ரைட்டா? அப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி நமக்கு கடைசியில ஆன்சர் கிடைக்கிறது என்ன, 1.01 × 10⁵ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். இல்லாட்டி நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பவர் -2ன்னு சொல்லலாம். கீழே இருக்கிறது மேல போச்சுன்னா மைனஸ் வரும். சரியா? நன்றி மாணவர்களே, தேங்க்யூ.